நம்ம ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இடம்பெயர்வது பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்து வந்த பேர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எண்ணங்கள் சரியாக இருக்கக்கூடிய மாதமாகும். அதாவது நினைத்ததை முடிக்கின்ற மாதமாகும் இந்த மாதம் திகழும். எதிரி என்பது இல்லாத வண்ணம் நாம் தேர்வுகளில் நாம் எதனா எக்ஸாம் எழுதியிருந்தாலோ அல்ல கல்வி சார்ந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நாம் எதனா பயின்றிருந்தாலோ இல்லை எக்ஸாம் அரசாங்க தரப்புக்காக நாம் எழுதியிருந்தாலோ அவையெல்லாம் நம்மளுக்கு நன்றாக கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தனவரவு அதிகரித்து கொண்டிருப்பது, அதாவது வெளியாட்கள் மூலியமாகவோ வெளியூர் மூலியமாகவோ நம்மளுக்கு தனராகமோ அல்லது லாட்டரி யோகமோ நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது தமிழ் மாத ராசிபலனை பார்ப்போம். அதாவது புரட்டாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா ஒவ்வொரு முறையும், ஏன்னா இந்த மாதத்தில் முழுவதுமே அவர் செவ்வாய் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் தான் வீற்றிருக்கார். நாம் கால சக்கரத்தையும் நாம் எடுத்துக்கணும். நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல யார் இல்லை, 5ஆம் இடத்துல யார் இல்லை, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்று காணப்படுவது. அதிலே புதன் வந்து ஒரு 15 தேதிக்கு அப்புறமாக ஒரு 2 தேதிக்கு அப்புறம் எல்லாருமே புதனோடு சேர்ந்த சூரியன் கேது என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த மாதம் முழுவதும் கடக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகிறாங்க. அதாவது சுக்கிர பகவான் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சகதியிலிருந்து வெளியேறி நம்மளுடைய ஆட்சி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட சொந்த வீட்டில் அவர் வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட போகிறார். அதுவும் இல்லாமல் 1-2 கடைசி தேதி என்று சொல்லக்கூடிய நாட்களில், அதாவது புதன் பகவான் உச்ச நிலைமையில் இருந்து இடந்து அவரும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ரிஷப், அதாவது துலாம் வீட்டுக்கு இடம் பெயர்ந்து வருகிறார். நம்ம இந்த காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போதெல்லாம் நம்ம ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இடம்பெயர்வது பெரிய புண்ணியம் என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்து வந்த பேர், நம் வாழ்க்கை தரம் இப்படி தான் ஓடுமா, இந்த புரட்டாசி மாதம் இந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, புரட்டாசி என்றாலே அவரை தான் கொடுக்கணும். அதாவது கோவிந்த நாமமே குறை தீரும் நாமம் என்று சொல்லியிருக்கோம் இல்லை, இந்த கோவிந்த நாமத்தை இந்த மாதம் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்நேரமே சொல்லிட்டு இருக்கலாம், அதனால் தவறே கிடையாது. இந்த இறைவன் நம்ம ஏன் அதை சொல்கிறேன்னா, செவ்வாய் பகவான் புதன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு, அவர் வேறு யாரும் இல்லை, அந்த நவ கிரகங்கள் வேறில்லை, இறைவன் வேறில்லை. அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நம்ம ராசிநாதனே 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அந்த இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும். யார் வீட்டில் அமர்ந்திருக்குமோ அவருடைய நாமத்தை சொன்னாலே நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும், எண்ணங்கள் சரியாகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காற்று ராசியில் அமர்ந்திருப்பதால் நம்ம வேகமான செயல்பாடுகள் நம்மக்கிட்ட இருக்கும். இது வரைக்கும் இல்லைன்னா, இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள் இல்லாமல் இருந்தால், ஏன்னா அவர் மாதம் முழுவதில்லை, இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்க போகிறார். அவர் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்லை. அதாவது இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் இல்லை. மற்ற கிரகங்கள் எல்லாருமே இடம்பெயர்வர் 1 தேதிக்கு அப்புறம், அதாவது 2 தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் இடம்பெயர்ந்து, அதாவது இது வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த நீச்சகதி என்று சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து நேரடியாக அவர் ஆட்சி வீட்டுக்கே மாறினார். நம்முடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் நேரடியாக நம்ம ராசியை நேர்கொண்டு பார்ப்பார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து நேர்கொண்டு பார்த்து வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்ததும் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த உடல் அமைப்பு, அதாவது கணவனோ கணவன் மனைவியோ 2 பேருக்கும் உடலில் வந்த பிரச்சனைகள் கூட தீர்த்து விட்டு போகக்கூடிய மாதமாக, இதுவரைக்கும் நிலைமை மாறாமல் இருந்து வந்த மேஷராசிகாரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் தூக்கலாக வெற்றி தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், அதாவது நல்லது நடக்கும் என்று சொல்கிறோம்ல, நல்லதே நடக்கப் போகிறது ஐயா உங்களுக்கு. இனிமேல் மேஷராசிகாரங்க வின்னிங் தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த காலம் என்பது நம்மளுக்கு உகந்த காலமாக வந்து விட்டது. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வான தரத்துக்கு ஒரு நாள் என்று சொன்னாலும் போதும். இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகும். ஏன்னா குரு பகவானும் அந்த நேரத்தில் வக்கரகதியில் இருப்பார், சனி பகவானும் வக்கரகதியில் தான் இருக்கார். உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் இல்லை, வேலை சார்ந்த விஷயத்தில் அரசாங்க தரப்பில் எனக்கு வேலையே நடக்கலையா, ஐயா ஒரு ஆதார் அட்டோ எதுவாக பட்டாசிட்டா எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் அந்த அதாவது இந்த பேப்பர் ஒர்க்குன்னு சொல்கிறோமில்ல, அரசாங்க தரப்பால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியவை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இனிமேல் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு கைகூடி விடும். அந்த வாய்ப்பு என்று சொல்கிறோமில்ல, வேலை சார்ந்த விஷயங்கள் அரசாங்க தரப்பில் வேலையில் எதனா இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு கைகூட வரக்கூடிய காலமாகும். இந்த மாதம் சிறப்பான மாதமாகும்.
தொந்தரவிலிருந்து நாம் விடுபடக்கூடிய மாதமாகவும், மனதிற்கு ஏற்றாற்போல் எண்ணங்கள் வாழ்வோம் என்று சொல்கிறோம் இல்லை, வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் மாரி நம்மளுக்கு வெளியூரில் நம்மளுக்கு அதாவது வெளிநபர் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்மளுக்கு நல்ல ஒரு பற்றுக்கள் கிடைக்க போது, அதன் மூலியமாக வருமானமும் கிடைக்கப் போகிறது. எப்படி சொல்கிறதுனா, வெளியாட்கள் வெளியூர் பயணங்கள் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு அதாவது ஹாப்பி ஜர்னின்னு சொல்கிற மாதிரி, ஒரு மனுஷன் ஒரு வெளியே போயிட்டு வந்தால் கூட நிம்மதியாக போயிட்டு வரணும். வரும்போதே நம்ம டயர்டோடு வரமில்லை. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எண்ணங்கள் சரியாக இருக்கக்கூடிய மாதமாகும். அதாவது நினைத்ததை முடிக்கின்ற மாதமாகும் இந்த மாதம் திகழும். காரணம் என்னென்னா, 2ஆம் அதிபதி நீச்சகதியிலிருந்து வெளிவருவதும் ரொம்ப சிறப்பினை தரும். அதே இடத்துல 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவது மிகவும் சாலச் சிறந்தது. அதாவது வாழ்க்கை தரமும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கை தரமாகட்டும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே ஒன்றுபட்டு செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும். எதிரிகள் இல்லாத வண்ணம் காணப்படும். முதல் வார்த்தையே எதிரி என்பது இல்லாத வண்ணம். நம் தேர்வுகளில் நாம் எதனா எக்ஸாம் எழுதியிருந்தாலோ அல்ல கல்வி சார்ந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நாம் எதனா பயின்றிருந்தாலோ இல்லை எக்ஸாம் அரசாங்க தரப்புக்காக நாம் எழுதியிருந்தாலோ அவையெல்லாம் நம்மளுக்கு நன்றாக கைகூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லா இருக்குது ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு அதாவது ஒரு நம் ஆரம்ப ஸ்டேஜில் என்று சொல்கிற மாதிரி ஒரு 5 தேதிக்கு தடுமாற்றத்தோடு காணப்படும். அதுக்கப்புறம் எல்லாமே நன்றாக இருக்குது ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை. எந்த ஒரு குறையும் நம்மளுக்கு கிடையாது. இனிமேல் வெற்றி என்று சொன்னால் அது உங்களுக்கு அகந்ததாகும். மேஷராசிக்காரங்க தொட்டது துலங்கும். வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மூதாதையர் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் கொஞ்சம் சரியில்லாத காலமாகவும், வெளியூர் பயணங்கள் என்று சொல்கிற மாதிரி வெளிநாடோ வெளியூர் பயணங்களோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் அந்த என்ன சொல்லலாம் பாக்கியம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதாவது சிறப்பான ஆலயங்கள் செல்கிற மாதிரியோ நம்மளுக்கு பழகிடும். இந்த ஆன்மீக பயணங்களாகவும் இருக்கலாம், சுற்றுலா பயணங்களாகவும் இருக்கலாம். நம்ம வெளியூரில் மக்களை போய் நம் சொந்தம் என்று சொல்கிற மாதிரி உறவுகளை சந்திக்கின்ற காலமாகும். 6ஆம் இடம் என்று சொன்னால் அது மாமியார், அதாவது அத்தை என்று சொல்கிறோம் இல்லை, அத்தை வர்க்கம் மாமியார் வர்க்கம் என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய உறவுகளோ மாமனார் வீடாகட்டும் தாய் மாமன் என்ற உறவுகள் என்றும் சொன்னாலும் அது 6ஆம் இடத்தை குறிக்கிறது. அந்த பாவனையில் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களால் நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு உறுதி பெறும். அவங்க மூலியமாக நம்மளுக்கு மரியாதை நிமித்தம் என்று சொல்கிற மாதிரி ஒரு நல்ல நற்பெயர்களும் நம்ம செல்வாக்கு உயரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் 100க்கு 100 மடங்கு நம்மளுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் பிரிவினை அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கா சுவாமி, உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை நோய் நொடி அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த நோயில்லாத தன்மை இந்த மாதத்தில் நம்மளுக்கு இருக்கும். பிரச்சனை அந்த நோய்க்கான மருந்து எதனா எடுத்து அதிலேருந்து கட்டுக்குள் வரா மாதிரி நம்மளுடைய பாவனைகளும் இந்த மாதம் முழுவதும் காணப்படும். ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குற வலுவை விட புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டு கொடுப்பது அதை விட சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இருக்கும். இந்த உபயராசி ராசிகள் என்று இருக்கக்கூடிய 2 ராசி என்று சொன்னால் மிதுனமும் கன்னியும் என்று சொல்கிறோம் இல்லை, அதிலே புதன் பகவான் தான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறார். அந்த நேரத்தில் உச்சம் பெறுவது அந்த ராசி வீட்டில் ராசிநாதனே அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பினை தரும். ஏன்னா அவரோட பார்வை அங்கே தெரிக்குது. 4ஆம் பார்வையாக அவருடைய பார்வை நேரடியாக புதனையும் பார்ப்பதாலையும் நம்மளுக்கு இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே அனுகூலமாக, அரசாங்க தரப்பு உத்தியோகமாகட்டும் எதனா இருக்கட்டும், அரசாங்க வேலையில் எனக்கு ப்ரமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்று ஏற்பாடு என்று சொல்கிற மாதிரி எங்கன்னா வெளியூரோ வெளிநாடோ எங்கன்னா வெளியூரில் நம்மளுக்கு அனுப்பிச்சு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலிமா ப்ரமோஷன் கொடுத்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு எதனா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி கொள்ளுங்கள். நிம்மதியோடு வாழ்வீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இந்த வாய்ப்பெலாம் சில நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் வக்ரகதி சனி பகவானும் வக்ரகதி என்பதால் அந்த வக்ரகதி காலத்தில் நம்மளுக்கு நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதாவது பிரிவினை என்று சொல்கிற மாதிரி நம்ம கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சின்ன சின்ன ஊடல்களும் சரியாகக்கூடிய மாதமாகவும், துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது திருமணத்துக்காக காத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிச்சயதார்த்தமோ அல்லது நம்மளுக்கு ஒப்பு தாம்பலம் என்று சொல்கிற மாதிரியோ இல்லை அந்த திருமணத்துக்கான போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நீடேறும். இந்த மாதம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போதையா. காரணம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் நின்று நேரடி பார்வை, அதாவது கலத்திரக்காரகன் நேரடி பார்வை. இது வரைக்கும் சுபரோ அல்லது நீச்சகதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவர்களும் நல்ல ஆட்சி பெற்று, அதாவது உச்ச பலாபலத்துக்கு ஒருபடி என்றாலும்
அவர் இணையான பலாபலத்தோடு நேரடியாக துளாராசிலிருந்து நேரடியாக நம்ம ராசியை பார்க்கும் போதெல்லாம் தனவரவு அதிகரித்து கொண்டிருப்பது, அதாவது வெளியாட்கள் மூலியமாகவோ வெளியூர் மூலியமாகவோ நம்மளுக்கு தனராகமோ அல்லது லாட்டரி யோகமோ நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த மாதம் முழுவதும் இறைவன் அந்த ஏழுமலை வெங்கடாஜலபதி வணங்கி வர அதாவது கோவிந்த நாமமே குறைதீரம் நாமம் என்று சொல்கிற மாதிரி கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி வர நம் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அந்த லக்ஷ்மி நாராயணனும் லக்ஷ்மி நரசிம்மரும், அதாவது சோளிங்கரில் ராணிப்பேட்டை தாலுக்கா, அதாவது தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை தாலுக்கா சோளிங்கரில் வீட்டு இருக்கும் அந்த யோக ஆஞ்சநேயரையும் யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.